அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையாட சேற்றில் நின்றும் தூக்கி எடுத்தவரே, உளையாட சேற்றில் நின்றும் தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சுமார் 9 மணி காலையில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். 9 முதல் 12 மணி வரை பகல் 3 வார்த்தைகளை அவர் சிலுவையிலிருந்து மொழிகிறார். அதன் பின்னர் 3 மணி நேரம் உலகமெங்கும் மிகுந்த இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அது கழிந்த பின்பு இயேசு கிறிஸ்து உரக்க சத்தமாய், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறுகிறார். ஏன் இவ்வாறு இந்த இடத்தில் இவர் கூற வேண்டும்? ஏமாற்றமாக கூறுகிறாரா? தேவன் தன்னை இப்படி சிலுவையில் அறைய விட்டதற்காக கோபத்தோடோ அல்லது பயத்தோடோ கூறுகிறாரா என்று பல எண்ணங்கள் நம் முன்னில் தோணலாம். இதை சற்று தியானிக்கலாம். முதலாவதாக, கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு மனித குலம் பூண்டு இங்கே இந்த உலகத்தில் நமக்காக, நம் பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இது பிதாவின் சித்தமாக இருந்தது. பிதாவின் சித்தத்தை நிறைவேறும்படியே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இவ்வாறு பாடுபட வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதாக தெரியும். ஏனென்றால் அதற்கு ஆதாரம் நமது வேதாகமம் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் பல இடங்களில் அவர் தான் இவ்வாறாக பாடுபட போவதாகவும் மரித்து உயிர் தெழுவதாகவும் தன் சீஷர்களுக்கு பலமுறை கூறியிருக்கிறார். ஒரு முறை அல்ல, பலமுறை. அதற்கு சில உதாரணமாக சில வசனங்களை கூறுகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். மட்டுமல்லாமல் மத்தேயு 20:17-19 வசனங்களில், இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும்
ஜாதியாரிடம் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் என்று எழுதியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் தன் சீஷர்களுக்கு இவ்வாறாக நான் கூறினேன் அல்லவா என்று நினைவு கூட்டுகிறார். ஆதலால் இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். ஏதோ திடீரென்றோ பயத்தோடோ அல்லது ஏமாற்றம் அடைந்தோ இந்த வார்த்தைகளை அவர் கூறவில்லை. சரி, இரண்டாவதாக எதற்காக கூறுகிறார் என்று பார்ப்போம். பிதாவின் பிரசன்னம் உண்மையிலே அவருக்கு அந்த வேளையில் மறைக்கப்பட்டதா, அதனால் அவர் தனிமையை உணர்ந்தாரா என்று சற்று சிந்திப்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய மூவரின் உறவும் ஐக்கியமும் ஆதி முதல் நித்தியமாக கண்டினியூ செய்கிற உறவாகும். இதுவரை அது பிரிக்கப்படாத உறவு. ஆனால் இந்த வினாடியில் அது பிரிக்கப்பட்டதை நாம் காணலாம். எதற்காக இந்த உறவு அந்த வினாடியில் பிரிக்கப்பட்டது? பிதாவானவர் இப்பொழுது இயேசு சிலுவையில் தொங்கும் காட்சி அவருக்கு ஒரு பாவமாக காண்பிக்கப்படுகிறது. இயேசு நமது பாவங்களை நாம் சுமந்ததனால் அவர் ஒரு சாபமாக பிதாவுக்கு காட்சி அளிக்கிறார். இதை விளக்கும் சில வசனங்கள் 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது. மட்டுமல்லாமல் கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே கிறிஸ்து நமக்காக இப்பொழுது பிதாவின் முன்பு பாவமாகவும் பாவக்கட்டாகவும் சாபமாகவும் காட்சியளிக்கிறார். பிதாவோ மிகவும் பரிசுத்தமானவர். பிதாவின் முன் தீமை நிற்காது. தீமைக்கு முன் அவர் தன் பிரசன்னத்தை மறைத்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது பாவமாக அவருக்கு காட்சியளிக்கிறதால் தனது பிரசன்னத்தை அந்த வினாடியில் அவரிடமிருந்து மறைத்து கொண்டதால் இயேசு தனிமையை உணர்கிறார். மிகுந்த வேதனையுடன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறுகிறார். ஆம் ஆண்டவரே, ஆம் கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபையே, நம்முடைய நாதர் நமக்காக, இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக அந்த ஐக்கிய உறவை இதனால் பிரிக்கப்பட்டது. இத்தகைய தியாகத்தை நாம் உணர வேண்டும். மூன்றாவதாக சில வேத கருத்தாளர்கள் கூறுகிறார்கள், இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறினது இது சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை குறிப்பிட்டு கூறுகிறார் என்று கூறுகிறார்கள். ஏன்னா இந்த சங்கீதங்களின் 22ஆம் அதிகாரம் மேசியாவின் பாடு மரணமும் பின்னர் உயிர்த்தெழுதின் வெற்றியையும் குறிப்பிட்ட ஒரு அதிகாரமாக ஆவார். இது ஒவ்வொரு யூதனும் மனப்பாடம் செய்யும் ஒரு அதிகாரமாக அப்பொழுது இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த முதல் வாக்கியத்தை கூறியதால் அவர்தான் மேசியா என்று யூத மக்களுக்கு குறிப்பிடும்படி அவர் இந்த வார்த்தையை கூறியிருக்கிறார் என்று சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒன்று மட்டும் நிச்சயம், இயேசு நமக்காக மரித்தார், நம் பாவங்களுக்காக மரித்தார். நம் பாவங்களுக்காக அவர் மரித்து பின்னர் உயிர் தெழுந்து பரலோகத்தில் பிதாவின் வலது பாரசில் வீற்றிருக்கிறார். அவர் மறுபடியும் சீக்கிரம் திரும்ப வருவார். ஆதலால் நாம் அவரை மிகவும் தாழ்மையுடன் வணங்கி விசுவாசத்தின் ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.